ரத்தன் டாட்டாவை பற்றி தெரியுமா உனக்கு? அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? உனக்கு திங்கிறதுக்கு ஊர் ஊராக போய் பார்த்துருப்ப. அவரை பற்றி படிச்சிருக்கிறியா என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எந்த கடையில் எந்த சோறு போடுறாங்க, எந்த கடையில் எது நல்லா இருக்குன்னு கேட்டால் அதை மட்டும்தான் சரியாக சொல்லுவேன். இதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியாது. சரி, ஓகே, தெரியாட்டி போகுது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. அவர் அவ்வளோ பெரிய மனுஷன். அவருடைய பெருந்தன்மையெல்லாம் யாருக்குமே வராது. அவர் அந்த வயசுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான். உடனே எடுத்ததுக்குமே பீக்குக்கு போகலை, கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அவரோட தன்மை எப்படி தெரியுமா? இப்போ உயில் எழுதி வச்சுருக்காரு, பார்த்தியா? கேள்விப்பட்டிருப்பியே. வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, தோட்டக்காரங்களுக்கு, சமையல்காரங்களுக்கு, அவர் வளர்க்குன்ற நாய் பிராணிகளில் வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே பணம் கொடுத்துருக்குறாரு. அந்த பணத்தை திருப்பி யாரும் வாங்கவும் கூடாதுன்னு சொல்லியே உயில் எழுதியிருக்கிறார். பக்கத்து வீட்டில் படிப்பு கடன்லாம் கொடுத்துருக்காரு. எவ்வளவோ பேர் ட்ரஸ்ட்டு மூலியமாக எவ்வளவோ குழந்தைங்க படிக்க வச்சிட்ருக்காரு. இத்தனைக்கும் கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரன் இருந்த இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டார். நீ எப்படி நல்ல சாணி மாதிரி தின்னுவிட்டு போண்டாட்டியை கூட்டிகிட்டு ஒரு ஜீப் போட்டு வச்சிருக்கிறிய, சீப்பு, அதில் அப்படியே ஜிகுன்னு போய்கிட்டு 10 காசு என்னென்னமோ சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி ஒன்று, எனக்கு அந்த பழமொழி தெரியல. அந்த பழமொழி மாதிரி அப்படியே திரியல. அந்த கொஞ்சம் காசு உன் கண்ணை மறைச்சிருச்சு. அதனால தான் மற்றவங்க யாருமே உனக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. ஏழைகளோட பசி, ஏழைகளோட கஷ்டம், அது எல்லாமே உனக்கு ஒரு சிரிப்பாகவும் கேவலமாகவும் கேலிக்கூத்தாகவும் தெரியுது. நம்ம இதே நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காத. ஒரு நாள் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து சூதானமாக நடந்துக்கோ. அடுத்தவங்க வயலெல்லாம் விழாத. நீ வளர்கிற பையன், சாரிப்பா, நீ வளர்ந்து வெடிக்கிற பையன். அடுத்தவங்க வயலெல்லாம் விழாத. பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அடுத்த கண்டென்ட்டு போடுறதுக்கு என்ன பண்ணலாமான்னு யோசிக்காத. பார்த்து இருந்துக்கோ. அவ்வளோதான். 4 பேர்த்துக்கிட்ட நல்ல பேர் வாங்க பழக்கம், கேவலமான பேர் எடுத்துக்கிட்டு தெரியாது. தயவு செஞ்சு இவனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க.